ஓம் சாயிராம். நாம் எந்த அளவிற்கு மன உறுதியோடு இருக்கிறோமோ அந்த அளவிற்கு வாழ்வில் நிச்சயமாக உயரலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். நல்ல நேரம் உன்னை தேடி வரும் நேரம் இது. இன்று ஒரு நாள் வரை பொறுத்திரு. நாளை நீ எதிர்பார்த்தபடி எல்லாம் உனக்கு சாதகமாக அமையும். எனக்கெல்லாம் எங்கே நல்ல காலம் பிறக்கப் போகிறது? அதிர்ஷ்டம் என்ற சொல்லே என் வாழ்வில் இல்லாமல் போல் இருக்கிறதே என்று உடனே உன் மனதில் எழும் சந்தேகங்களும் உன் மனதில் எழும் எண்ணங்களும் எனக்கு கேட்கிறது என் பிள்ளையே. என்னதான் உன் எண்ணங்கள் அப்படி இருந்து கொண்டிருந்தாலும் ஒரு உண்மையை நீ புரிந்து கொள்ளதான் வேண்டும், தெரிந்து கொள்ளதான் வேண்டும். அதிர்ஷ்டம் எப்பொழுதும் உன் கைகளுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறது. எப்பொழுதுமே நல்ல காலமும் நல்ல நேரமும் உன் அருகில்தான் இருக்கிறது. ஆனால் உன் மனக்குழப்பத்தாலும் இப்படி ஏற்படும் சந்தேகத்தாலும் தான் அதை உணர மறுக்கிறாய். நல்ல காலத்தை உணர மறுக்கிறாய். நல்ல நேரமும் நல்ல காலமும் உனக்கு இருந்தால் இதை நீ நிச்சயமாக கேட்பாய். ஒரு மனிதன் ரொம்பவே கவலையாகவும் வருத்தத்தோடும் கண்ணீரோடும் ஒரு காட்டு வழியில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ரொம்பவே வருத்தத்தோட நல்ல காலம் நமக்கு இல்லவே இல்லை போல இருக்கு, எது வந்தாலும் அது கெடுதலாகவே முடிகிறது, நமக்காக நல்லது நம்ம வாழ்க்கையில இல்லவே இல்லை போல இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு ரொம்பவே வருத்தத்தோடும் கவலையோடும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த வழியா ஒரு மனிதர் நடந்து வராரு. அவர் நடந்து வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த மனிதர் தனியாக உட்காந்துக்கிட்டு இப்படி கண்ணீரோடும் கவலையோடும் இருக்காரே, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்த புது மனிதர் உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு. கேட்டதுதான் தாமதம். யாராவது கேட்டா உடனே நம்ம கவலையெல்லாம் சொல்லிடுவோமா, அழுக மாட்டோமா, நம்ம மனபாரத்தை தீர்த்து விட மாட்டோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி கேட்டவுடன் எல்லாத்தையுமே கொட்டி தீக்கிறார் அந்த மனிதர். நான் இது வரைக்கும் எந்த சந்தோஷத்தையுமே என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. நான் தொட்டது எல்லாமே கெடுதலாக தான் முடியுது. நான் நல்லதுன்னு நினச்சி அதை செய்ய போக மற்றவங்களுக்கு தான் அது நல்லதாக முடியுதே தவிர எனக்கு அது கெடுதலாகவே முடிகிறது. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நிம்மதி சந்தோஷம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நான் கேட்டதோடு மட்டும்தான் இருக்கிறேனே தவிர என் வாழ்க்கையில் அதை நான் பார்த்ததே இல்லை. நிம்மதி என் வாழ்க்கையில் இருந்ததே இல்லை. பல போராட்டங்களோட தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கையை ஏன் வாழணும்? நமக்குன்னு ஒரு நல்ல காலம் வரவே வராது அப்படின்னு முடிவு எடுத்த பிறகும் திரும்பவும் நான் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே புரியலை அப்படின்னு மனதில் இருக்க பாரத்தை அத்தனையையும் முழுசா அந்த மனிதர்கிட்ட கொட்டி தீக்கிறாரு அந்த மனிதர். இதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்க வந்த மனிதர் கொஞ்சம் கூட சலிப்படையாம மனசை நிம்மதியோகவும் நம்பிக்கையோடும் ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர் சொன்ன பிறகுதான் வந்தவர் யாரு அப்படின்னு நல்லா கூர்ந்து கவனிக்கும் பொழுது வந்தவர் எந்த ஒரு கவலையுமே இல்லாத ஒரு நல்ல மனிதரா அவர் கண்களுக்கு தெரிகிறாரு. அப்படி அவர் என்ன வார்த்தை சொன்னார்னா, கொஞ்ச தூரம் நடந்து போ, அங்க ஒரு இடம் இருக்கும், பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்கும், அந்த ஆலமரம் பக்கத்துல தோண்ட ஆரம்பி, அங்க உனக்கு ஒரு புதையல் கிடைக்கும், அந்த புதையலை வச்சுக்கிட்டு நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ போற அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்தவர் அந்த மனிதர்கிட்ட சொன்னோன்னே, இவர் என்ன ஒரு துறவி ஞானி மாதிரி சொல்றாரே, இவர் சொல்றதுக்கு மாதிரி அந்த புதையல் நமக்கு கிடைக்குமா, அது கிடைச்ச பிறகு நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குமா அப்படின்னு பலவித குழப்பத்தோடையே சரி ஏதோ சொல்றாரு, அவர் வாசிக்காவது நம்ம அந்த இடத்த தோண்டி பார்ப்போம் அப்படின்னு முடிவு செஞ்சு அவர் அந்த இடத்த நோக்கி போறாரு. கரெக்டாக அந்த மனிதர் சொன்ன மாதிரியே அங்கே ஒரு ஆலமரம், அதன் பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாரு. தோண்டும் பொழுதே அவருக்கு பலவிதமான எண்ணங்கள். யாரோ ஒருத்தவர் போகிற வழியில் சொன்னதை கேட்டுட்டு இப்படி நம்ம தேவையில்லாமல் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இப்படி தோண்டிக்கிட்டு இருக்கோமோ, இங்கே எதுவுமே நமக்கு கிடைக்க போகிறதில்ல, இது நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடக்கலையே, இப்போ மட்டும் என்ன நடந்துடவா போது, நமக்கு நல்லது நடக்கவே நடக்காது தானே, ஏன் நம்ம இப்போ வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பலவித எண்ணங்களோடையே, ஆனால் வெளியிலையும் வர முடியாமல் ஒருவேளை புதையல் கிடைச்சிட்டா நம்ம வாழ்க்கையே மாறிடுமே அப்படிங்கிற
பலவித எண்ணங்களோடு அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறார் அந்த மனிதர். 1 அடி 2 அடி தோண்ட தோண்ட நம்பிக்கை, நம்பிக்கை இல்லாண்மை, நல்லது கெட்டது, இப்படி பலவிதமான விஷயங்கள் அவர் மனசுக்குள்ள தோண்டிக்கிட்டே இருக்கு. அவர் மனசு மாறி மாறி மனசும் மாறிக்கிட்டே இருக்கு. தோண்டலாமா வேண்டாமா அப்படின்னு பலவித குழப்பத்தோடையே, ஆனா நிறுத்தவும் முடியாம அதை தோண்டிக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச தூரம் தோண்ட தோண்ட நெகட்டிவ் எண்ணங்கள் மட்டுமே அவர் மனதில் நிரம்பி, யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டுட்டு இப்படி நம்ம தோண்டிக்கிட்டு இருக்கோமே, இதோ பல நேரமாக தோன்றோம், ஆனால் எந்த ஒரு புதையலுமே கிடைக்கல, நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம டைமை, இதை வச்சுக்கிட்டு நம்ம எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு தோன்றதை நிறுத்திட்டு வந்த வழியாக திரும்பி போனார் அந்த மனிதர். இதுவரைக்கும் தோண்டியும் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியோட, வாழ்க்கை மீது இல்ல வெறுப்போட அவரு வந்த வழியாக போய்கிட்டு இருக்கும் பொழுதே அவர்கிட்ட ஒரு மனிதர் சொன்னார்ல, அந்த மனிதர் எதிரில் வராரு. அவரை பார்த்தோனையே, என்னப்பா நீங்க எல்லாரையும் போல நீங்களும் என் வாழ்க்கையில என்னை ஏமாத்த பார்த்தீங்க, அந்த இடத்த போய் சும்மா இருக்கிற அந்த இடத்த போய் தோண்ட சொல்லி அங்க ஒரு புதையல் கிடைக்கும்னு அப்படின்னு நம்பிக்கை வார்த்தையை எனக்கு சொல்லி அங்க போய் தோண்ட சொன்னீங்க. நானும் பல நேரமாக அதை தோண்டிக்கிட்டே இருக்கேன், ஆனால் எதுவுமே கிடைக்கவே இல்லை. மற்றவங்க போல என் வாழ்க்கை என்னை ஏமாற்றுவது போல நீங்களும் என்னை ஏமாத்த பார்க்குறீங்களா அப்படின்னு கொஞ்சம் கோபமாகவே அந்த மனிதர் அந்த வந்த மனிதரை பார்த்து கேட்டாரு. உடனே அந்த மனிதர் இவர் கைகளை அழைச்சிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து அவர் சொன்ன அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துக்கு போனாங்க. அங்கே போனோன்னே அவங்க 2 பேரும் ஒரு காட்சியை பார்க்குறாங்க. அவர் எவ்வளவு தூரம் தோண்டி வச்சிருந்தாரோ அதுக்கு மேலே இன்னொரு மனிதர் வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே புதிதாக வந்து தோண்டிய நபருக்கு ஒரு புதையல் கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா அவர் போறாரு. இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தோண்டின மனிதனுக்கு ரொம்பவே கவலை ஆயிடுது. என்னடா இவ்வளவு நேரம் நம்ம தோண்டணும், இன்னும் கொஞ்ச நேரம் தோண்டி இருந்தேன்னா இந்த புதையல் நமக்கே கிடைச்சிருக்குமே, நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த நல்ல நேரமும் நல்ல காலமும் நல்ல புதையலும் பொக்கிஷமும் அவர் கையில போயிடுச்சே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அப்போ அந்த மனிதர் அந்த அவர்கிட்ட சொல்றாரு, இப்படித்தான்ப்பா உன் வாழ்க்கையில நீயும் இருக்க, உனக்கான நல்ல காலம் வரும் வரை நீ காத்திருக்காம பொறுமையோடு இருக்காம நம்பிக்கை இல்லாம நீ உனக்கு வர வேண்டிய காலம் சரியா உன்னை நெருங்கும் பொழுது நீ அதை விட்டு விலகி போயிடுற. இப்படிதான் உன்னுடைய வாழ்வில் நீ கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. நம்பிக்கையோடு இரு, எது நடந்தாலும் நமக்கான நன்மை நம்மிடம் வந்து சேரும் பொழுது சேரும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எண்ணம் உன் மனதில் இருந்தா போதும், நம்பிக்கையோடு காத்திருந்தா போதும், எல்லாமே உனக்கு கிடைக்கும். கிடைக்கும் வர உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுறாத அப்படின்னு அந்த மனிதர் அந்த மனிதருக்கு அறிவுரை சொல்லிட்டு போனாராம். நாமும் அப்படித்தான், நமக்கான நல்ல நேரம் வரும் வரை காத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த நேரம் நம்மை நெருங்கும் பொழுது இனிமேலாம் நமக்கு நல்ல நேரம் வருமா அப்படிங்கிற குழப்பத்தோடு திரும்பி செல்றோம். அந்த நல்ல நேரம் நம்மிடம் வந்து சேராமல் வேறு ஒருவருக்கு அது நல்ல நேரமாக முடிந்து விடுகிறது. அப்பாவும் இதே தான் சொல்றாரு. நம்பிக்கை, பக்தி, பொறுமை, இது 3ம் இருந்தா போதும், வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை நிச்சயமாக அடையலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். அதிர்ஷ்டத்தை, நல்ல நேரத்தை, உனக்கான நேரத்தை நெருங்கும் வரை பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த நல்ல நேரம் உன்னை நெருங்கும் பொழுது நீ அந்த அதிர்ஷ்டத்தையும் நல்ல நேரத்தையும் விட்டு விலகி செல்கிறாய். இதுதான் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கை இழந்து விடாதே, தைரியமாக இரு, ஒரே மனநிலையோடு இரு. என்னப்பா எனக்கு நல்லது செய்வார் என்ற நம்பிக்கை எண்ணம் மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும், உனக்கானதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கலங்கவோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை?
வாழ்க்கை எப்பொழுதும் அமைதியாகவே இருக்கும், நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடக்கும் என்ற நம்பிக்கையை உன் மனதில் ஏற்படுத்தி கொண்டேயானால் உன் வாழ்க்கை நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு நான் நடத்தி காட்டுவேன். உன் வாழ்க்கையை முன்னேற்றி காட்டுவேன். மகிழ்ச்சி வந்துவிட்டால் பணம் தானாகவே வந்துவிடும். பணம் வந்துவிட்டால் நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டால் சந்தோஷம், அமைதி, ஆனந்தம் எல்லாமே ஒவ்வொன்றாக வரத் துவங்கும். உனக்காக உன் தந்தை நான் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பேன். உனக்காக நான் கடைசி வரை இருப்பேன் என்பதெல்லாம் தவறான வார்த்தைதான். ஏனென்றால் இங்கு கருவறை முதல் கல்லறை வரை அனைத்துமே தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. விரும்பியது எல்லாம் அனைவருக்கும் கிடைத்து விடுவதும் இல்லை, கிடைத்து விடுவது எல்லாம் அனைவரும் விரும்பியதும் அல்ல. எதையோ பெற்று எதையோ கிடைத்து, எதுவோ வாழ்க்கை, எதையோ சந்தித்து எதையோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் அனைவருமே வெளியே சிரித்து உள்ளே அழுது கொண்டும்தான் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனைவருக்குமே எல்லோருக்குமே சந்தோஷம் நிரந்தரமாக இருந்துவிடுவதும் இல்லை. கஷ்டகாலம் நிலையானதாக அவர்களிடம் இருந்து விடுவதும் இல்லை. அனைத்துமே மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கிறது. கலங்காதே. உன்னுடைய எல்லா சோதனைகளிலிருந்தும் வெற்றிகரமாக நீ மீண்டு வெளியே வருவாய். நான் அதற்கு உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். உன்னுடைய கருணையான பார்வையாலும் என்னுடைய ஆசிர்வாதத்தாலும் உன்னுடைய எதிர்காலம் ஆனந்தமாக அமையும். உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அவசரப்படாதே. உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக உன் சாயி தேவா காட்டுவேன். நிச்சயமாக நீ உயர்ந்த இடத்தை அடைவாய். என்னுடைய கையை உன்னால் பார்க்க முடியாதது என்பதால் நான் உன்னை பிடித்து கொள்ளாமல் நீ கீழே விழும் சமயத்தில் உன்னை தூக்கி விடாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து விடாதே. என்னுடைய பார்வை உன் மீது எப்பொழுதும் இருக்கிறது. என்னுடைய கை உன்னை பிடித்து கொண்டுதான் இருக்கிறது. நீ தடுக்கி விழும் சமயத்தில், சோதனையான காலத்தில் அனைத்திற்கும் உன்னை தூக்கிவிடவும், உன்னை ஆறுதல் படுத்தவும், உன் மனவலிக்கு ஆறுதலாக 4 வார்த்தை கூறவும் நான் உன்னோடு எப்பொழுதும் பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை எந்த நிமிடத்திலும் மறந்து விடாதே. நான் அன்றும் இன்றும் எப்பொழுதும் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை தாங்கி பிடித்து கொண்டுதான் இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? எது வந்தாலும் தளராமல் முன்னேறி கொண்டே இரு. உன்னுடைய தைரியமே உன்னுடைய சூழலையும் உன்னுடைய சந்தர்ப்பத்தையும் மாற்றும் ஆயுதமாக இருக்கும். எனவே தன்னம்பிக்கையோடு எழுந்து ஓடிக்கொண்டே இரு, நடந்து கொண்டே இரு, வீர நடை போட்டுக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக வென்றுவிடலாம். நினைத்த இலக்கை அடைந்து விடலாம். நீ நினைப்பதற்கு மேலாகவே நான் நடத்தி காட்ட இருக்கிறேன். அது நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு எதற்குமே வேதனைப்படுத்தி கொள்ளாதே. உன்னுடைய நம்பிக்கையாக நான் இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே. அனைத்தையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே, வாழ்ந்து கொண்டும் இருக்காதே. ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் கிடைக்காத பொழுது, எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடையும் பொழுது நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்து விட்டதாக நினைத்து கொண்டு அப்படியே வாழ்க்கையில் சோர்ந்து போய்விடுகிறாய். எனவே எதையும் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்காதே. வருவது வரட்டும், போனது போகட்டும், போவது போகட்டும், எது வந்தாலும் நான் தைரியமாக இருப்பேன் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கும். நான் அதை நடத்தி காட்டுகிறேன். அப்படி நீ இருந்தால் அதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை விட்டுவிட்டு நம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லையே என்று எந்த ஒரு தவறான முடிவையும் எடுத்து விடாதே.
அந்த முடிவு ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் தள்ளி போய்க்கொண்டே இருக்கிறது என்பதை நிதர்சனமான நம்பு. குடையினால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்த இயலாது. ஆனால் நம்மை மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அந்த குடையே. அதுபோலவே நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம். ஆனால் வாழ்வில் பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை அந்த நம்பிக்கை தரும். நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மிக ஆனந்தமாகவே இருக்கும். காரணமில்லாமல் கவலை கொள்ளாதே. காரணம் இருந்தாலும் கூட கவலை கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும். இப்பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கும் சூழ்நிலைகளும் கடந்து போகும் என்று தீர்க்கமாக நம்பு. நம் செயல்களால் மற்றவர்கள் வருந்தக்கூடாது என்று நினைப்பவர்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் வருந்தத்தக்க நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். மற்றவர்களுக்கு மறந்தும் கூட தீய எண்ணங்களை நினைத்து விடாதே. மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணி விடாதே. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு அப்படியே இருக்கும் பட்சத்தில் நீ மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் அது உனக்குதான் கெடுதலாக வந்து அமையும். நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு மீண்டும் வரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே நல்லதை மட்டுமே நினை. மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினை. உனக்கும் நல்லதை மட்டுமே நினை. நல்லதை மட்டுமே பேசு. நல்லதை மட்டுமே சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நீ மகிழ்ச்சியாக இல்லை. மனம் தவித்து கொண்டு இருக்கிறாய். அமைதி துளியும் இல்லை. என்னவாக இருக்கும் என்றுதானே யோசித்து கொண்டிருக்கிறாய். ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிப்பதால் தான் அந்த மன நிம்மதி உன்னிடம் இல்லாமல் இருக்கிறது. அதிகமாக யோசிக்க தேவையே இல்லை. சிறப்பான முடிவுகளெல்லாம் சில நொடிகளில்தான் எடுக்கப்படுகின்றன. எனவே ஒரே நொடி போதும். அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன். கண்ணிமைக்கும் நேரம் போதும். உன் வாழ்க்கையில் அனைத்தையும் மாற்றும் வள்ளல் உன் சாயி தேவாவிடம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்துமே நடக்கிறது என்பதை நிதர்சனமான உண்மை. காரணம் இல்லாமல் எதுவுமே இங்கு நடக்காது. நடக்கவும் முடியாது. என்னுடைய கருணையால் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வரும். நிச்சயமாக வரும். அள்ளித்தரும் நேரமும் இதுதான். சாயிநாதரே, உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை என்னிடம் என்று நீ சொல்லும் நேரமும் இதுதான். நீயே பார், எல்லா அதிசயமும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நீயே அதிசயிக்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்வு மாறப்போகிறது. அந்த நல்ல நேரம் இதோ இப்பொழுதே இந்த நிமிடமிலிருந்து ஆரம்பமாகப் போகிறது. குழந்தையே, உனக்கான நிம்மதியான சந்தோஷ வாழ்வை உனக்காகவே நான் அமைத்து தரப்போகிறேன். என் அன்பு பிரியமே, இது உனக்கான நேரம். இந்த நல்ல நேரத்தில் இப்பொழுது என்ன வேண்டிக்கொண்டு என்ன பிரார்த்தனையை செய்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அந்த பிரார்த்தனையும் அந்த வேண்டுதலும் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாழ்க்கையில் கர்ம வினைகளை மட்டும் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். இந்த கர்மாவிலிருந்து நான் எப்பொழுதுதான் வெளிவருவேன்? என் கர்மாவிலிருந்து வெளிவந்து எனக்கான வாழ்வை நான் எப்பொழுதுதான் ஆனந்தமாக நிம்மதியாக வாழ்வேன் என்று என்னிடம் நித்தம் நித்தம் நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் குழந்தையே. குழந்தையே, எப்பொழுதும் எதிலும் மனதை விட்டு விடாதே. கர்ம வினைகளின் வலிமைகளில் நீ போராடி கொண்டு இருந்தாலும், உன் கர்மாவின் தாக்கத்தினால் நீ போராடி கொண்டிருந்தாலும், நீ இருப்பது உன் சாயப்பாவிடம். நீ இருந்து கொண்டிருப்பது உன் சாயப்பாவின் அருகில் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. குழந்தையே, நீ துன்பத்தை எப்பொழுதெல்லாம் அனுபவிக்கிறாயோ, எப்பொழுதெல்லாம் போராட்டத்தின் உச்சியில் நின்று கொண்டிருக்கிறாயோ, அப்பொழுது என்னுடைய அன்பு கரங்கள் உன்னை நோக்கி வரும். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடமே இருக்கும்.
உன்னுடைய மன வேதனையும் மன போராட்டத்தையும் தீர்க்க என்னாலான முயற்சிகள் அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். என் பிள்ளையாகிய உன்னை மன வேதனைப்படும்படி நான் எப்பொழுதும் விட்டுவிடவே மாட்டேன். என்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் மட்டும் வேதனையும் சோகமும் துக்கமும் மட்டுமே எப்பொழுதும் நிறைந்து இருக்கிறதே. என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் சாயப்பா? மனமுவந்து உங்களுடைய அற்புதத்தை என் வாழ்க்கையில் காட்ட மாட்டீர்களா சாயப்பா என்று நீ என்னிடம் கேட்டாயல்லவா? அதனால்தான் உன்னுடைய பார்வைக்கு நான் வந்திருக்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதம், என்னுடைய ஒளி உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். இது சர்வ நிச்சயமான உண்மை. என்னுடைய அற்புதத்தையும் உன் வாழ்வில் நிகழப்போகும் அதிசயத்தையும் இப்பொழுது நீ உணரப் போகிறாய். அதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்காக உருவாக்கியிருக்கிறேன் குழந்தையே. பல முறை உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் பல சிக்கல்களிலிருந்து உன்னை நான் காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனை முடிவுக்கு வராமல் உன்னை சிரமப்படுத்துவதாக நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். உனக்கு வேண்டுமானால் உனக்கு வந்திருக்கும் இந்த சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் என் குழந்தையே, உன்னுடைய பிரச்சனையை, உனக்கு வந்திருக்கும் சூழ்நிலையை மிக சுலபமாக என்னால் சமாளிக்க முடியும். என்னுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் இதில் சுமத்தி உன்னுடைய பிரச்சனைகளையும் வேதனைகளையும் மிக எளிதாக நான் தீர்ப்பதற்கான வழியை செய்யவிருக்கிறேன். கவலைப்படாமல் இரு என் கண்மணியே. நீ எதிர்பாராத வண்ணம் திடீர் திருப்பமாக அனைத்தும் உன்னை வந்தடையும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய ஒளி உனக்கு புதிய பாதையை காட்டும். உன்னை புதிய பாதைக்கு அழைத்து செல்லும் அந்த ஒளி உன் சாயப்பாவின் அற்புதத்தாலும் அதிர்ஷ்டத்தாலும் மிகப்பெரிய திருப்பு முனையை உன் வாழ்க்கையில், மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தி போகிறேன். ஏதாவது கவலை வந்தால் நீ தோள் சாய்து கொள்ள உன்னுடைய அன்பான தகப்பனாகவும், மனவேதனையாக இருக்கும் பொழுது மடியில் தலை சாய்த்து கொள்ள உன்னுடைய பாசமிகு அன்னையாகவும் எப்பொழுதும் நான் உனக்கு இருப்பேன். திடீர் திருப்பம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் உண்டு பண்ணுவேன். இது உன் சாயப்பாவின் தெய்வ வாக்கு. எதற்காக இவ்வளவு கவலைப்பட்டும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? கூடிய விரைவில் உனக்கு வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் சரி செய்து உன் வாழ்வில் ஒரு திருப்பத்தை கொண்டு வரப்போகிறேன் உன் சாயப்பா. இதையெல்லாம் செய்து ஆனந்த கடலில் உன்னை மூழ்கடிப்பேன் உன் சாயிநாதர். உனக்கு வரும் விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் அதை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் நிம்மதி இருக்காது. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள், உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவிடம். இதோ உனக்கான ஆசிர்வாதத்தை அளித்து விட்டேன் குழந்தையே. உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்து விட்டேன். இனி அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்வு உனக்கான வாழ்வு. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நீ வெற்றியடையலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. எல்லாம் நல்லபடியாக உன்னை சூழ்ந்து மங்களங்கள் உன் வாழ்வில் குடிக்கொள்ளப் போகிறது. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையில்லாதவை. அதே போல இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அனைத்து பொருட்கள் மீதும் இருக்கும் பற்றை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. உன்னுடைய கடமையை தைரியமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய். இதுநாள் வரை உன் மனதில் போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது கூடிய விரைவில். எனவே கலங்காமல் இரு என் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும்.
நீ நினைத்த எண்ணத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் அடைவாய் என் குழந்தையே. உன்னுடைய மனம் தேவையில்லாமல் இப்பொழுது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதின் வேலையே சலனமடைவதுதான் குழந்தையே. விட்டுவிடு, உன் மனது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். புரிகிறதா? சலனம் அடைந்து கொண்டே இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய உடல் மட்டும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதற்குத்தான், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதை பல நிமிடம் மறந்து விடுகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாகிய நீ எதற்குமே ஆசைப்பட தேவையே இல்லை. நீ ஆசைப்படாமலேயே நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக ஆசைப்படுகிறாய்? உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஜெயம்தான். என் முன் நீங்கள் பக்தியோடு உங்கள் கரங்களை நீட்டினால் இரவு பகல் பார்க்காமல் எப்பொழுதும் என்றுமே நான் உங்களுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். என் தங்கமே, உன் மனதை காயப்படுத்துபவர்களிடம் சண்டை போடாமல் அமைதியாக விலகி விடுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். சந்தோஷத்தையோ சோகத்தையோ தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம்மளுடைய மனம்தான் நமக்கு மிக சிறந்த நண்பனாக இருக்கக்கூடும். எனவே என் குழந்தையே, உன்னை முதலில் நீயே நேசிக்க பழகு. நீ 1000 முறை அழுதாலும், அது மட்டும் அல்லாமல் எத்தனை முறை நீ விளக்கம் கொடுத்தாலும், நீ என்னத்தான் மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டாலும், உன்னை விட்டு பிரிய நினைப்பவர்களை, உன்னை விட்டு விலக நினைப்பவர்களை உன்னால் எப்பொழுதுமே திருப்திப்படுத்தவே முடியாது. நன்றாக சிந்தித்துப் பார். நீ எதை செய்தாலும் குற்றமாகவே பார்க்கப்படுவாய். இவர்களிடம் இருந்து, இந்த மனோபாவம் கொண்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லதாக இருக்கும் குழந்தையே. என் குழந்தையே, நல்ல செய்தியை உனக்காக உன் இல்லம் தேடி கொண்டு வந்திருக்கும் உன் அப்பா அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமே என்று நினைக்காதே. நிச்சயமாக வாழ வேண்டும் என்று நினைத்து சொல். அப்படி நீ வாழ்ந்து காட்டினால் எந்த ஒரு துன்பம் உனக்கு வந்தாலும் அது தூசியாகவே தெரியும். உன்னை வழிநடத்த நான் இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக வாழ்ந்தே காட்டலாம், ஜெயித்தே காட்டலாம். நாம் ஒரு செயலை செய்ய துவங்கும் போதே உனக்கு ஏன் இந்த வீண்டாத வேலை, உன்னால் இதை சாதிக்க முடியுமா, உன்னால் இதை வெல்ல முடியுமா என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் நீ ஜெயித்து காட்டுவதே அவர்களுக்கு பதிலாக இருக்கக்கூடும். இப்பொழுதெல்லாம் உண்மையை சொல்பவதற்கே சத்தியம் செய்ய வேண்டியுள்ளது. அதே போல அந்த பொய்யை போற போக்கில் சொல்லிவிட முடிகிறது. அதையும் நம்ப பல பேர் இருக்கிறார்கள். எப்பொழுதும் பேசுகிறவர்கள்தான் என்றாலும் நீ எதிர்பார்க்கும் பொழுது அவர்கள் பேசவில்லை என்றால் அந்த ஏமாற்றத்தின் வலி மிக அதிகமாகவே இருக்கும். நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, மனிதர்களின் மனமும் தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. எது நடக்கும் முன்பாகவே இது நல்லதாகவே நடக்கும் என்று நினைத்துப்பார். நீ நினைப்பதை விட மேலாக இரட்டிப்பு பலன் உனக்கு கிடைக்கும். அதை கிடைக்க வைக்க உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து அதை செய்து முடிப்பேன். அதை மீறி அது தவறாக நடந்துவிட்டால் நடந்ததும் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். அப்பொழுது உனக்கு ஏமாற்றம் மிக பெரிதாக இருக்காது. நன்றாக பேசி பழகுபவர்களெல்லாம் நமக்கு நல்லது மட்டுமே செய்வார்கள் என்று நினைத்து நம்பிவிடாதே யாரையும். உன்னை போல் மற்றவர்கள் இருக்க மாட்டார்கள். என் மேல் முழுமையாக பாசமும் அன்பும் வைத்திருக்கும் என் பொக்கிஷமான குழந்தை நீ. தேடி கிடைத்த பொக்கிஷம் நீ. அலட்சியம் செய்து கொண்டே இருந்தாய். கண்மணியே, இப்பொழுது கேள், நம்பிக்கையோடு கேள், முழுவதுமாக கேள். போனது போகட்டும், இது நாள் வரை நடந்ததெல்லாம் நடக்கட்டும், முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இந்த வாக்கை, இந்த பதிவை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசமாகும். சாய் சங்கல்பத்திற்கு உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் இடம் உண்டுதானே? நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம்,
உன் வாழ்வில் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு. உன் மனதிலும் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு.